தயவு பாகம் 13 திருவடி புகழ்ச்சி திருவருட்பா முதல் திருமுறை திருவடி புகழ்ச்சி மூலமும் உரையும் உரைவிளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வரிகள் 40. தனி முதல் உமாபதி புராந்தகன் பசுபதி சயம்பு மாதேவனமலன் தனி முதல் உமாபதி புராந்தகன் பசுபதி சயம்பு மாதேவனமலன். தனிமுதல் அகண்ட வடிவோடு அருட்பெரும் ஜோதியாயிருக்கும் கடவுள்தான் உண்மையில் உள்ளவர். தனி முதல் என்பது அகண்ட வடிவோடு அருட்பெரும் ஜோதியாய் இருக்கும் கடவுள்தான் உண்மையில் உள்ளவர். அவ்வொருவரே தன் முழு தன்மையோடு தான் ஒவ்வொரு மிக மிக சிறிய கூறிலும் பூரண இயல்போடு அகனின்று விளங்கிக் கொண்டே இருக்கின்றார். ஆகையால் அந்த அகநிலையிலிருந்து உணரும் போதுதான் இந்த ஒன்றான அகண்ட பதிநிலை விளங்கும். இடமும் காலமும் புறநிலையில் தான் வேற்றுமை கொண்டு விளங்குகின்றன. வேறு வேறு இடங்களில் வேறு வேறு காலங்களில் வேறு வேறென தேக இந்திரியங்களை கொண்டு விளங்கும் ஒவ்வொருவனின் உள்ளகத்தும் அவனாய் உள்நின்று மெய்யருள் ஞானத்தால் தன்னை தானே உணர்த்த அத்தானே குறிப்பிட்ட அந்த ஒருவனாயிருந்து தன்னையே அறிந்து கொள்ளவும் செய்கின்றதாம். இது முக்கியம். தனி முதல் என்பதற்கு பொருள் மீண்டும் கவனிப்போம். இந்த ஒன்றான அகண்ட பதி, அதாவது அகண்ட கடவுள் நிலை விளங்கும் இடமும் விளங்கும். எப்பொழுது? அந்த அகநிலையிலிருந்து உணரும் போதுதான் இந்த ஒன்றான அகண்ட பதிநிலை விளங்கும். இடமும் காலமும் புறநிலையில் தான் வேற்றுமை கொண்டு விளங்குகின்றன. வேறு வேறு இடங்களில் வேறு வேறு காலங்களில் வேறு வேறான தேக இந்திரியங்களை கொண்டு விளங்கும் ஒவ்வொருவனின் உள் அகத்தும் அவனாய் உன்னின்று மெய்யருள் ஞானத்தால் தன்னை தானே உணர்த்த அத்தானே அந்த குறிப்பிட்ட ஒருவனாயிருந்து தன்னையே அறிந்து கொள்ளவும் செய்கின்றதாம். இதனால் அந்த தனி முதலே எக்காலத்து எவ்விடத்து மனிதராயும் தேவராயும் பிறராயும் மற்ற எப்பொருளாயும் பிற ஆயும் விளங்கிக் கொண்டிருக்கின்றது உண்மையாம். இதுதான் தனிப்பெரும் கடவுளின் உண்மை விளக்க நிலையாகும். இதுதான் தனிப்பெரும் கடவுளின் உண்மை விளக்க நிலையாகும். இதுவே சிவம் என்னும் ஒரு நிலையும் சிவன் என்னும் தெய்வ கற்பனாபதி உண்மையும் ஆகும். அடுத்ததாக உமாபதி அருட்பெரும் பதியே நம் பகர வடிவ ஆன்ம பீடத்தில்
தகராகாச வடிவொடு இகர அருட்பிரணவ சக்தி வண்ணமாய் கூடி தீ என ஆகி தி பதி என விளங்கி கொண்டு உள்ளது உண்மை ஆகும். தனித்தலைமை பெரும்பதி இப்படி நம் பதியாய் பதிநிலையில் திகழ்கின்றது கற்பனை அல்ல மெய்யே. இப்பதிநிலை நம் ஆன்மாவோடு இரண்டர கலந்து ஒன்றியுள்ள வடிவம், பரமாகாச உருவம், ஆன்ம கடவுள் வண்ணம் ஆகும். ஆன்மாவோ ஆ உ இம் என்னும் ஓம் என்னும் ஒரு சொல்லாயிருத்தலின் பரமாகாச அகரக் கடவுள் வண்ணம் ஓம் பிளஸ் பதி ஆகி ஓம் அல்லது பதி அல்லது ஆ உ இம் ஆ பதி அல்லது உ புள்ளி இம் பிளஸ் ஆ பிளஸ் ஆ பதி உமாபதி என விளங்க காண்கின்றோம். இப்படி நம் கடவுளான்ம பிரிவற்ற உண்மை நிலையே அத்வித அனுபவத்தில் அப்படியே விளங்க ஒரு வடிவில் ஈரியல் இறை உண்மை காட்டிட உமையொருபாகன், அர்த்தநாரீஸ்வரன், ஹரிஹரன் முதலிய உருவங்களை சித்தி சிற்ப வடிவங்களில் வழங்கிவிட்டுள்ளனர் முன்னோர். அடுத்ததாக புராந்தகன், முப்புறங்களை எரித்தவன், மும்மல சகித ஆன்மாக்கள் ஒவ்வொன்றும் ஓம் ஆக உள்ளதாம். இந்த ஓமில் ஆ உ இம் இருப்பதை நாம் அறிவோம். அகரம் மூலாங்க பிரணவம் எனப்படும். ஆன்மாவினின்று உயிர் செயல்பட விரியும் போது உடல் தோன்றி வளர்வதும், உயிர் ஒடுங்கும் போது உடல் அழிந்து ஒழிவதுமாயிருக்கின்றதாம். இந்த அகர உகர மகரங்களே, அதாவது ஆ உ இம் அகர உகர மகங்களே காரண சுக்கும தூள உடல் சூழலுக்கு காரணமாய் உள்ளதாம். இதனால் இம்மூன்றன் விளைவே மும்மல தோற்றங்களாகும். ஆன்மாக்களின் பிறப்பு இறப்பு தொல்லையை நீக்கி முத்தேக முத்து இன்ப வாழ்வு சேரவே மும்மல ஒழிவாகிய முப்புற தகனம் உபாயம் செய்யப்பட்டதாம். முப்புறம் முடிக்க இப்பக்குவ தேகமாக்கப்பட்டுள்ளது. இதில் முகுல மூளைக்கு மேல் உள்ள பகர வடிவ ஆன்ம பீடத்தில் அருள் ஒளி திரையோதசாந்த நிலையில் வெளிப்படுவது பல் நிலையாக தோன்றுகின்றது. ஆக அருட்ஜோதி நிலையே பல்லாக கற்பனை செய்யப்பட்டுள்ளது. அக அருட்ஜோதி நிலையே பல் ஆக கற்பனை செய்யப்பட்டுள்ளது. பல் என்ற சொல் பல் அம்பலம் என்ற சொல்லிலே நடுவிலே பல்லும் முன்னும் பின்னும் அதாவது ஆ உ இம் என்பதின் சுருக்கமாக அதாவது ஓம், நடுவிலே பல் விளங்குகின்றது. இந்த பல் நிலையை பற்றி வள்ளல் பெருமான் இங்கித மாலை செய்யுளில் குறிப்பிட்டுள்ளார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே இந்த அம்பலம் என்ற சொல்லுக்கு உள்ள இரகசியத்தை வள்ளல் பெருமானுக்கு உரைக்கின்றார். அதாவது அம்பலம் என்றால் என்ன என்பதற்கு ஆண்டவர் சொல்லுகின்ற உண்மை. நங்காய் முன் பின் ஒன்றேயாய், நங்காய் முன் பின் ஒன்றேயாய் ஈடு உந்திய பல் நடுவுளதால் என்று அந்த பாடலில் வருகிறது. அதாவது அம்பலம் என்ற சொல்லை பிரிக்கும் போது பல் என பிரிக்க வேண்டும். அதிலே பல் என்ற சொல் நடுவுளதால் என்கின்றார் ஆண்டவர். ஆக ஒரு மனிதன் இந்த மனித பிறவியில்
பல் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே அம்பலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த அம் என்பது ஆ உ இம் இன் சுருக்கம், அதுவே ஓம் ஆகும். அதைத்தான் முன் பின் ஒன்றேயாய் ஒரே மாதிரியாக இருக்கிறது, நடுவிலே ஈடுந்திய பல் நடுவுளதால் என்று சொல்கின்றார். ஆக மனித பிறப்பின் லட்சியம் சுத்த சன்மார்க்கத்தில் பல் அனுபவ நிலையாக இருக்கின்றது. அக அருட்ஜோதி நிலையே பல்லாக கற்பனை செய்யப்பட்டுள்ளது. விசார ஞானத்தால் கண்டதே புன்முறுவலால் சிறிதே பல் தெரியலான உண்மையை சுட்டுவதாம். மேல் அருளனுபவம் உண்டாக அருட்ஜோதி வெளிப்பட மும்மல நீக்கமும் மனமாய் தோற்றியிருந்த அகர உகர மகரமே திருவருளால் ஞான பெருணவ சுத்த தேகமாக மாறி என்றும் விளங்குகின்றனவாம். முப்புறங்கள் எரிபட்டன, ஆனால் முப்புராதிகள் மூவரும் இறக்கவில்லை, பதிபத வாழ்வு பெற்றனர் என்பது புராண கற்பனை. புராந்தகன் என்பதில் புறம் மல உடம்பு, அந்தகன் என்பது ஆ உ இம் ஓம் என்னும் ஆன்மாவின் அகனின்று தகிப்பவன். ஆன்மாவின் மேல் உடல் உண்டாக உண்டாக அகமுடையான் தகித்து ஒழித்து கொண்டே இருக்கின்றான். நிறை அருள் வெளிப்படும் போது மும்மல உடம்பு போய் அழியா முத்தேகம் கற்பூரமணக்க விலங்கலாவது வள்ளலார் பெற்ற பேர். ஓங்கார தாரக மந்திர ரூப ஆன்மாவை தாரகாசுரன் என்றும், அந்த ஓங்காரத்து உள்ளிருந்து காரியப்படும் அகர உகர மகரங்களே வித்துன் மாலி தாரகாட்சன் கமலாட்சன் என்னும் 3 அசுரர்களாக செய்யப்பட்ட கற்பனையெல்லாம் அருளாளன் பெரும் செயலே. உண்மை கண்டு உய்வு பெற வேண்டியது அவன் திருவுள்ளமாம். அடுத்ததாக பசுபதி. பதி ஆகிய கடவுள் உண்மை நம்மில் ப தி ஆக பதிந்துள்ள உண்மையை முன்பே கண்டோம். இப்போது நாம் அந்த பதியோடு இருந்து கொண்டும் அறியாமல் இருக்கின்ற உண்மையை உணர்கின்றோம். இந்த விளக்க நிலையில் யாதெனில் சச்சிதானந்த பதியோடு 2 இருந்தும் கூட உயிருடம்பில் பொறியுணர்வை புறம்போக்கில் விட்டு நாம் பதியினை பிரிந்து தலையுண்டு அல்லது பந்தப்பட்டு கிடக்கும் ஆன்மாவாக எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இன்ப துன்பங்களில் உழந்து கொண்டும் உள்ளோம். இந்த நம் நிலைதான் ஆன்ம பசு நிலையாக பகரப்படுகின்றது. இந்த பசு சுப என்பதின் எதிர்நோக்குதானே இச்சுபம் தான் சிவம் என்றால், மாறுபட்ட தோற்றத்தில் நாம் அதுதானே. இப்படி ஆன்ம கடவுளின் ஒன்றுபட்ட ஈரியல் உண்மை இப்பசுபதியால் குறிக்கப்பட்டுள்ளதை உணர்த்துகின்றதாம். பதியோடு பிரிவு அற அன்பினால் கட்டாமல் கட்டுண்டுள்ள நாம் பிரிந்து கட்டுண்டு கிடப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தது நமது அபக்குவ அறியாமையே. மெய்யன்பு பெருகி அருள் ஞானம் ஏற்பட்ட போது பாசத்தலை அன்பின் பிடிப்பாக விளங்கி பசுபதி வண்ணமாய் நாமே ஆனந்த வாழ்வில் திகழ்வோம். உண்மையை அறிந்து கடவுள் பெயரையே மனிதனுக்கு சூட்டும் நாம் பசுபதி என்று வைக்கின்றோம். பசு என்று மட்டும் வைப்பதில்லை. ஏன், மனிதன் ஆன்ம பசு மட்டும் அல்ல,
பசு பதியே ஆவன். அடுத்ததாக சுயம்பு. சுயம்பு தானாக தோன்றி விளங்குபவன். தானாக தோன்றி விளங்குபவன். முன்பு ஓரிடத்தில் சுயம்பு எனப்பட்டு அதற்கும் இப்பொருளே கண்டோம். சுயம்பு என்பதற்கு தான் இயற்கையில் தானேயாய் தோன்றி இலங்குகின்றவன் என்றது பொருந்தும். இங்கு சயம் சயம் சத்தாகிய கடவுளும் சித்தாகிய ஆன்மாவும் கூடிய ஒரு நிலையிலிருந்தே யாவுமாய் தோன்றி விளங்குகின்றவன் என்ற பொருள் கொண்டு விளங்குகின்றதாய் அறிய வேண்டும். சயம்பு, இது சயம்பு மாதேவன். அடுத்ததாக மாதேவன். தீ அல்லது தேயு அம்ச ஒளி உடம்பினரே தேவர் எனப்படுவர். அகண்ட பெருவெளி நிறை அருட்பெருஞ்சோதி கடவுளே நம் ஆன்ம கடவுள் ஜோதி எனுவாய். அகண்ட பெருவெளி நிறை அருட்பெருஞ்சோதி கடவுளே நம் சிறநடு விளங்கும் ஆன்ம கடவுள் ஜோதி எனுவாய். திகழலின் நம் பதியே ஈண்டு தேவர்கட்கு எல்லாம் மேற்பட்ட தேவதேவனாக மகாதேவனாக மொழியப் பெறுகின்றான். மேலும் மகாதேவன் என்பதில் மகம் அல்லது இம் அகம் நம் ஜோதி ஆன்மாவை சுட்டுவதாகவும், தேவனாகிய தெய்வ ஜோதி மயனையும் சேர்த்து மகதேவன் மகாதேவனாகி மாதேவனாகி விளங்குகின்றதாம். அடுத்ததாக அமலன். அமலன் அருள் உண்மை விளக்கம் கண்டுகொள்ளப்படாதவரை, அருள் உண்மை விளக்கம் கண்டுகொள்ளப்படாதவரை மனிதன் கடவுளை அயலாய் இருந்து மதிப்பிடுகின்றான். தன் இழிநிலை சிறுமையையும் அவன் உயர்நிலை பெருமையையும் எண்ணி எண்ணி அழுந்தி கிடக்கின்றான். தன் சிறுமை மனப்பான்மையை விட்டு மேல் செல்ல முடியாமல் போற்றியும் பணிந்தும் துதித்தும் ஓர்மையோடு பாவித்தும் தியானித்தும் நெடுங்காலம் தவம் கிடந்தும் பேரவத்தைப்பட்டு கொண்டே இருக்கின்றான். இது சமயம்தான் அருட்கண் விழிப்பு ஏற்பட்டுள்ளது. அருட்பெருஞ்சோதிபதியையே எங்கெங்கும் யாவுமாய் காண்கின்றான். அது ஒன்றே அன்றி தானோ பிறரோ மற்ற எதுவுமே எங்கனும் இல்லை என்பதை உள்ளபடி உணர்கின்றான். அது ஒன்றே அன்றி தானோ பிறரோ மற்ற எதுவுமே எங்கனும் இல்லை என்பதை உள்ளபடி உணர்கின்றான். அந்த பதிநிலையில் இருந்து கொண்டு தான் இவ்வளவும் காண்கின்றான். இப்போது இதுவரை கடவுளை அறிய வேண்டியவனுக்கு அந்த கடவுளே தான் தன்னை நிமலன் விமலன் அமலன் என்று அறிவித்தார் போலும் இவன் தன்னை மும்மல சகிதனாக கண்டிருந்ததால் அந்த கடவுள் பெரும்பதியை மலரகிதனாக கொண்டு அப்படி நிமலன் விமலன் அமலன் என பாவித்து வந்தான். ஆனால் கடவுள் அவர்களுக்கு உணர்த்தினதில் பொய் இல்லை, சூதும் இல்லை, உண்மையையே உரைத்தார். இருந்தும் அவர்களுக்கு பக்குவ குறைவால் அவ்வுண்மையை புரிந்து கொள்ளத்தான் முடியாது போய்விட்டது என்பது இன்று சுத்த சன்மார்க்கத்தால் அறியலாகின்றது. அருட்பேரனுபவத்தில் அகப்பதியோடு அத்விதமாயிருந்து கொண்டு அனக வாழ்வு வாழ வாழ அக்கடவுள் அனுபவம் உள் நின்று நிரம்புகின்றது. இதனால் அனக சுத்த சன்மார்க்கிக்கு சிறிது சிறிதாக கடவுள் அனுபவம் கைகூடுகின்றதாம். வள்ளல் பெருமானுக்கு அந்த கடவுள் அனுபவம் நிறைவேறிவிட்டது. அவர் மூலம் மனிதனின் மும்மல உண்மையும் கடவுளின் மும்மல உண்மையும்
தெளிவாகிவிட்டுள்ளன. கடவுள் மலம் அல்ல, மனம் என்று சொல்ல வேண்டும். கற்பூர நன்மணமே, கடவுள் திருமேனி சுத்த பிரணவ ஞான வடிவமே, கற்பூர மனத்துடன் எங்கும் உள்ளீடாயிருந்தும் வேறு வேறாய் வெளிப்பட்டும் எங்கும் நிறைந்தும் உள்ளதாம். அருட்பேரனுபவத்தில் அகமிருந்து அனக நிறைவு கொள்ளும் போது, அருட்பேரனுபவத்தில் அகம் இருந்து அனக நிறைவு கொள்ளும் போது வள்ளலார்க்கு திரிதேக சித்தியும் வந்துவிட்டதாம். இங்கு குறிக்கப்பட்டுள்ள அமலன் அகல் வான்வெளி முற்றும் அறிவரிதாய் நிரம்பியிருந்தும் கற்பூர பெருவடிவை உணர்த்துகின்றதாம். இத்தோடு கடவுளின் விமல கற்பூர மனவடிவம் சுத்த சன்மார்க்க அன்பர்களுக்கு தோன்றி மறைந்து கொண்டுள்ளது. நிமல கற்பூர வடிவ நிலை அகவடிவில் புதைந்து கிடக்கின்றது. பக்குவத்தே அனுபவம் ஏற்படும் போது புற உடலும் மனம் பெறுவது திண்ணம். அடுத்து வரி 41. தாண்டவன் தலைமாலை பூண்டவன் தொழு அண்டதங்களுக்கு அருளாண்டவன், தாண்டவன் தலைமாலை பூண்டவன் தொழு அன்பதங்களுக்கு அருளாண்டவன். முதலில் தாண்டவன் சிவ நடனம் அன்மக்களுக்கு ஆனந்த அனுபவம் விளைவித்தல் பொருட்டே அல்லது ஆன்ம வடிவோடு விளங்கும் ஆண்டவரே தன் சச்சிதானந்த உண்மை வெளியாக்கிட பிரபஞ்சத்தில் ஐந்தொழில் செயல் மேற்கொண்டு காரியப்படுகின்றதையே நடனம் தாண்டவம் என்கின்றனர். அகண்ட வெளியில் எங்கும் தன் செயல் வெளிப்பட தாண்டி நடம் புரிவதாக கொண்டு அவரை தாண்டவர் என்று புனைந்து கூறியுள்ளனர். ஆடல் அரசு, நடராசன், அம்பல கூத்தன், தாண்டவராயன் என்பன எல்லாம் ஒரு பொருள் தருவனவே. ஆன்மாவாகிய அம்பலத்தில் இருந்து புரிந்து கொண்டுள்ள தாண்டவத்தால் அந்த ஆன்மாவை சூழ புறத்தே ஒவ்வொரு தேகமும் ஆக்கல், காத்தல், அடித்தல் செய்யப்படுகின்றன. இந்த முச்செயல்களே புறம் திகழ காணப்படும். இந்த முத்தொழிலுக்கு பின் அந்த குறிப்பிட்ட ஆன்மா மறைபடுகின்றது. பின்னர் அதன் உள் விளக்க விளைவுக்கு தக்கப்படி மற்றொரு வடிவு ஏற்க அருள் செய்யப்படுகின்றது. இப்படி முத்தொழிலும் இருதொழிலும் ஓர் ஆன்மாவின் புறத்தும் அகத்தும் தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டு கொண்டு இருத்தலே இடையரா ஆண்டவர் தாண்டவமாக அணிந்து மொழியப்படுகிறது. இங்கு ஆண்டவர் திருநடனமாகிய ஐந்தொழிலே ஆக்கல், காத்தல், அடித்தல் என்னும் முத்தொழில் ஆன்மாவுக்கு புறத்தே தேக நிலையில் புரியப்படுகின்றது. மறைத்தலும் அருளலும் ஆன்ம அகநிலையில் புரியப்படுகின்றது என்பதை அறிய வேண்டும். அடுத்ததாக தலைமாலை பூண்டவன் மகா பிரபஞ்ச வெளியில் எண்ணற்ற சிற்பிரபஞ்சங்கள் உள்ளனவாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரமன் இருந்து படைப்பு தொழிலை புரிகின்றதாகவும் அவன் குறிப்பிட்ட காலத்திற்கு பின் மாண்டு ஒழிய அவனது தலையை தாண்டவர் இருக்கின்றதாகவும் இப்படி பெற்ற எத்தனையோ கோடி பிரமரது தலைகளை எல்லாம் மாலையாக புனைந்து தாண்டவமாடி கொண்டுள்ளாராம் நமது ஆண்டவர். இப்பெருங்கற்பனையின் உண்மையை காண்போம். அதாவது கடவுள் ஜோதி வெளிப்பட்டு
விளங்குவதற்கு உரிய இடம் நம் தேகத்தில் தலையே ஆகும். இதிலும் தலை நடு இடத்தில்தான், அதாவது அகநடு இடத்தில்தான் அனுபவப்பட திகழ்கின்றதாம். கரு சிருஷ்டி ஆரம்பத்தில் ஒளியணு வெளிப்பட்டு உருவாவது இந்த இடமே ஆகும். இதுவே ஓங்கார மூளை என்னும் முகுலம் அல்லது மெடுல்லா அப்லாங்கடா எனப்படுகிறது. இதன் மீது உள்ள பகர வடிவ குழி, அதாவது செரப்ரோஸ்பைனல் கேவிட்டி இடமே திருவோடு அல்லது பிரமன் தலையோடு எனப்படும். இதுவே சிவன் கரத்து திருவோடு என்பதும் ஒரு கற்பனை. இங்கு விளங்கும் நம் கடவுள் ஜோதிதான் எல்லா உலகத்து எவ்வவர் தலைநடுவிலும் இருந்து விளங்குவதாக அறியப்படுகின்றதும் உண்மையே. பிரபஞ்ச பெருஞ்சோதி சூழலில் ஒரு குறிப்பிட்ட மனித வடிவில் சிவானுபவம் ஏற்படும் போது அந்த சிவம் ஜோதி சூழலில் இருந்து கொண்டு தன் அருளாடல் செயல் புரிந்து கொண்டுள்ளதாக அறியலாகும். ஒவ்வொரு ஆன்ம அணுநிலையும் ஒவ்வொரு உடல் கொண்டிருந்தது. விட்டொழித்த பிரமன் தலையாக உணரும் போது அந்த ஒளி சூழலே பிரமரின் தலை மாலையாகவும் விளங்கும். இதுவே தலைமாலை உண்ட உண்மை. பிரமன் தலையோட்டை திருவோடாக ஏற்ற பிச்சை பெருமான் புனைவு வேறொரு விதம். அடுத்ததாக தொழும் அன்பதங்களுக்கு அருள் ஆண்டவன். கடவுள் எல்லோருக்குமே தான் வாழ வகை செய்து கொண்டிருக்கின்றது உண்மையாகும். ஆனால் தொழுதேத்தி அன்பு செய்கின்றவர்களுக்கு விசேடமாக அருள் பாலிக்கின்றார். அதனால் அவர்களுக்கு துன்பமில்லா இன்பமே சூழ்கின்றனவாம். தொழுது ஏத்தி அன்பு வழிபாடார்க்கும் படரார்க்கும் தீய வழியில் படர்வோர்க்கும் மரக்கருணையால் தண்டித்து துன்பப்படச் செய்து பின்னர் உதவுகின்றார். இது அருளாளன் செயல்முறையாகும். இவ்வுலகில் இப்பொழுது பக்தி வழிபாட்டில் மிகுதியான மக்கள் அதிகம் ஈடுபட்டு தொழும் அன்பர்களாய் தோற்றுகின்றார்கள். அவர்கள் எல்லாம் நிறையருள் பெற்று இன்ப வாழ்வில் ஓங்குகின்றார்களா என்று பார்த்தால் அப்படி காணோம். பலவாகிய துன்பங்களிலே அவத்தை அடைந்து வீண் போய்க் கொண்டுள்ளதாகத்தான் தெரிகின்றது. இது ஏன் உண்மையில் தொழும் அன்பர் யார் என்றால் கடவுள் ஜோதியை அகஞான ஆலயத்தில் விசாரத்தால் கண்டு போற்றி ஒன்றி அதுவாகி அங்கிருந்து அன்பு செய்து ஆருயிர்கட்கு இன்பு செய்து இருப்போரே உண்மையான தொழும் அன்பர்களாய் உள்ளனர். தொழும் அன்பர்கள் யார் என்றால் மீண்டும் கவனிப்போம். கடவுள் ஜோதியை அகஞான ஆலயத்திலே சத்விசாரத்தால் கண்டு போற்றி ஒன்றி அதுவாகி அங்கிருந்து கொண்டே அன்பு செய்து ஆருயிர்களுக்கு இன்பு செய்திருப்போரே உண்மையான தொழும் அன்பர்களாய் உள்ளனர். இவர்களுக்குத்தான் ஆண்டவன் அருள் உண்மையில் அகமிருந்து உதவி கொண்டே இருப்பதோடு சூழ வந்து உதவி இன்பு செய்து கொண்டே உள்ளதாம். இம்மாதிரி மெய்யன்பர்களுக்கு எவ்வகையிலும் இன்பமே சூழும் என்பது திண்ணம். வள்ளலார் நிலை இது. எது பார்ப்போம். அகத்தே அருட்பெரும் ஜோதியை சார்ந்து கொண்டதினால் எவ்வகையிலும் எக்காலத்தும் அழியாத சுத்த உடம்பும் சுகானந்த வாழ்வும் பெற்றுக்கொண்டார். இப்பொழுது புரியும் தொழும் அன்பர் யார் என்பதும்.
அவர் பெரும் ஆண்டவர் அருள் எது என்பதும் நன்கு புரிந்து கொள்ளலாம். தயவு. அற்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.